அண்மைச் செய்தி. மதுரை திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி பகுதிகளில் தொடர் மண் கடத்தல் சம்பவங்களில் கடத்தல் கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளருக்கு மிரட்டலை விடுத்திருக்கிறது அந்த கும்பல். மதுரை திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி பகுதிகளில் தொடர் மண் கடத்தல் சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. அரசின் விதிகளை காற்றில் பறக்கவிட்டு தொடர்ந்து மண் திருட்டல் ஈடுபட்டு வருகிறது அந்த கும்பல். இந்த நிலையில் செய்தியாளருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறது. விவசாயத்திற்கு என கூறி மண் அள்ளிவிட்டு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வண்டல் மண் அல்ல அனுமதி பெற்றுவிட்டு கிராவல் மண்ணை அள்ளி இந்த கும்பல் விற்பனை செய்து வருகிறது. பரவாயில்ல, நான் தகவல் தெரிஞ்சுதான் வரேன். எப்படின்னா மண்ணை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விவசாயம் மண் கல்றோம், வேற எதுவுமே கிடையாது. சரி, எத்தனை அடி கிளணும்? 3 அடி கிளணும். இது எத்தனை அடி? அதாவது 3 அடின்றது 3 அடிக்கு ஆழத்துக்கு கீழே தான் போகக்கூடாது. சரி, எத்தனை நாள் அள்ளணும்? வந்து அள்ளியே 2 நாள் தான். ஏன்னா மாச கணக்கில் ஓடுதுன்ற 2 நாள் எப்படி எவ்வளவு அள்ள முடியும்? ஊருக்காரங்க யாராவது இந்த ஒரு நாள் கூப்பிட்டு விசாரினே. ஊருக்காரங்க சார் ஊர்ல விசாரிங்க. நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி யாரோ இந்த ஏரியாக்காரே கிடையாது, இந்த ஊருக்காரர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. இந்த ஊருக்காரங்க ஊர் பிரசிடண்ட் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நீங்க அடுத்து லைவ் போனதுக்கு அவங்கள்ட்ட கேளுங்க எத்தனை நாள் ஆகுதாங்கட்டு. நீங்க பணம் கட்டு வந்ததுக்காண்டி நாங்க தரேன்றாங்க. நீங்க வீடியோ எடுத்து போட்டு காமிங்க. இருக்கு இல்லைன்னா சொல்லல, இருக்கு ஆர்டர். மதுரை கள்ளிக்குடி பகுதியில் தொடர்ந்து மண் திருட்டல் ஈடுபட்டு வருகிறார்கள் மர்ம கும்பல். தொடர்ந்து இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நேரலையில் இணைப்பில் இணைகிறார். பாலமுருகன், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இந்த கும்பல் என்ன மாதிரியான மிரட்டல்களை விடுக்கிறாங்க? இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதா? போலீசார் அந்த இடத்திற்கு வந்து அந்த மண் திருட்டலை தடுக்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குடி தாலுகா வெள்ளாளங்குளம் பகுதியில் விவசாய பயன்படுத்திற்காக மண் அள்ளுவதாக கூறி தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய், குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாயிலிருந்து கட்டணமில்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பனை தொழில் செய்வதற்கும் மண் எடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களே இணைய வழியில் அனுமதி வழங்கும் நடைமுறை கடந்த ஆண்டு செயல்பட்டு வந்தது. இது மட்டுமின்றி விவசாயிகள் தம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலையிலும் தேவைப்படும் மண் எடுத்துக்கொள்ளவும் இந்த புதிய நடைமுறைகள் வழிவகை செய்யப்பட்டது. இந்த நடைமுறைகளை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் அனைவரும் இணைய வழியில் விண்ணப்பம் செய்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அளவிலே அனுமதிகளை எளிதில் பெற்று தம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலையில் இருந்தும் தேவைப்படும் மண்ணை எடுத்து தமது வயல்களை வளம் பெற செய்து பயன்பெறும் நோக்கில் நடைமுறை செயல்பட்டு வந்தன. ஆனால் தற்போது தமிழகத்தில் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தி கனிம வள கொள்ளைகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரை திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி பகுதிகளில் தொடர் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கள்ளிக்குடி வெள்ளாளம் பகுதியில் மர்ம கும்பல் விவசாய பயன்பாட்டிற்கு வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி பெற்று வண்டல் மண்ணை தவிர கிராவல் மண் லாரியாக கடத்த செல்லப்படுகிறது என்று தகவல் வந்திருக்கிறது நம்மளுக்கு. தற்போது அந்த இடத்தில் நின்றுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். விவசாய பயன்பாட்டிற்கு மணல் அள்ளுவதற்கான நிபந்தனைகள் என்னவென்றால் குறிப்பிட்ட அளவு, அதாவது 3 அடி வரை மண் அள்ள வேண்டும். ஆனால் மணல் அதிக அளவில் அள்ளியிருக்கிறார்கள். கனரக வாகனங்கள் மண் எடுத்து செல்லக்கூடாது. JCB இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தி டிராக்டர் மூலமாக மணல் அள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அரசு அதிகாரிகள் அனுமதி பெற்றது. ஆனால் நிபந்தனைகள் எதுவும் பின்பற்றாமல் திருமங்கலம் அருகே உள்ள விடத்துக்குளம் மற்றும் கள்ளிக்குடி தாலுகாவுக்குட்பட்ட வெள்ளாளங்குளம், திருமால், கூரக்கோவில், மருதங்குடி உள்ளிட்ட பகுதியில் பல்வேறு கிராமங்களில் கல்குவரையில் மற்றும் மணல் கடத்தலில் என கனிம வளங்களை சுரண்டி லாரியாக கடத்தி சென்று 12,000 முதல் 15,000 வரை விற்கிறார்கள் என்று தகவல் வந்தது. அதை அறிந்து சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்து நாம் இந்த வெள்ளாளங்குளம் பகுதிக்கு வந்திருந்தோம். ஆனால் இங்கு மண்ணல்லும் குவாரியில் மணல் திருட்டில் ஈடுபட்டு வரும் நபர்கள் நமது வந்ததுமே தொலைபேசி மூலமாக நமது செய்தியாளரையும் ஒளிப்பதிவாளரையும் மிரட்டினார்கள். தொலைபேசியில் நீங்க 2 லட்சம் ரூபாய் கேட்பதற்காக தான் வரீங்க,
பணம் கேட்டு மிரட்டுறீங்க, உங்க செய்தியாளரிடம் சொல்லி உங்களை வந்து இது பண்ணுவேன்னு சொல்லி எங்களே மிரட்டுறாங்க. ஆனால் இது சம்பந்தமா அதிகாரிகள் இணையதளம் மூலமா வந்து அனுமதி கொடுத்தாலுமே சம்பந்தப்பட்ட தாசில்தார்கள், பிடிஓ, காவல்துறை அதிகாரிகள் யாருமே வந்து ஆய்வு செய்வதில்லை. இதனால் வந்து மணல் கடத்தலில் அதிக அளவில் இப்பகுதியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே மணல் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து தகவல் வந்து தெரிஞ்சுமே அதை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் வந்த உடனே எங்களையே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து மொபைல்ல மிரட்டினாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்திலேயே வந்து ஒரு 10க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்த ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் காட்சியில நம்ம ஒளிப்பதிவாளர் ராம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள், பிடிஓ, தாசில்தார், காவல்துறை அனைவரும் வந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மண் கொள்ளையில் ஈடுபட்டு வருவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் அதிக அளவில் மண் கொள்ளையடித்திருக்கிறார்கள். தற்போது கூட பார்க்கலாம், வீடியோ எடுத்து அவரை நம்மளை மிரட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நிக்கிறோம், வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க. பாருங்க, வீடியோ முன்னாடி எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி என்ன எடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாங்க, மிரட்டுறாங்க. எந்த அளவுக்கு மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். பாலமுருகன், மாத கணக்கில் மண்ணை அள்ளி விற்பனை செய்வதாகவும் நீங்க சொன்னீங்க. மாத கணக்கா நடைபெற ஒரு விஷயம், ஏன் போலீசாரோ இல்ல மற்ற அதிகாரிகளோ இதுக்கு நடவடிக்கை எடுக்கல? அவங்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சு மௌனம் காக்குறாங்களா? நிச்சயமாக விவசாய இடத்திற்கு மண் அள்ள வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட 3 நாட்கள் 5 நாட்கள் மட்டுமே மண் அள்ள வேண்டும். ஆனால் இப்பகுதியில் மாத கணக்கில் இந்த பகுதியில் 3 அடியை தாண்டி தொடர்ந்து 1 ஏக்கர் வரை தொடர்ந்து அள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிந்தும் கூட இப்பகுதியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். பாலமுருகன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. எப்படின்னா மண்ணை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விவசாயம் பண்ணி கல்றோம், வேற எதுவுமே கிடையாது. சரி, எத்தனை அடி கிளணும்? 3 அடி. இது எத்தனை அடி? அதாவது 3 அடின்றது 3 அடிக்கு ஆழத்துக்கு கீழே தான் போகக்கூடாது. சரி, எத்தனை நாள் அள்ளணும்? வந்து அள்ளியே 2 நாள் தானே. மாச கணக்கில் ஓடுதுன்ற 2 நாள் எப்படி எவ்வளவு நல்ல ஊருக்காரன் கேட்டுங்க, கேட்டு பாருங்க. ஊருக்காரங்க யாராவது இந்த ஒரு நாள் கூப்பிட்டு விசாரினே, ஊருக்காரங்க சார் ஊர்ல விசாரிங்கண்ணே. நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி, யாரோ இந்த ஏரியாக்காரே கிடையாது, இந்த ஊருக்காரத்தை கூப்பிட்டு கேளுங்க. அண்ணே, இந்த ஊருக்காரங்க ஊர் பிரசிடண்ட் கூப்பிட்டு கேட்டு பாருங்கண்ணே. நீங்க அடுத்து லைவ் போனதுக்கு அவங்கள்ட்ட கேளுங்க எத்தனை நாள் ஆகுதாங்கட்டு. நீங்க பணம் கட்டு வந்ததுக்காண்டி நாங்க தரலன்றாங்க. நீங்க வீடியோ எடுத்து போட்டு மதுரை கள்ளிக்குடி பகுதியில் மாதக்கணக்கில் கிராவல் மண் திருட்டு நடைபெற்று வருகிறது. அதை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் மிரட்டும் காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்குமைக்கு நன்றி பாலமுருகன்.